இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் ஜனநாயகன். இந்த படத்துல யார் நடிச்சிருக்கா, யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டா இந்த படம் ஒரு தெலுங்கு படத்துல ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. தெலுங்கு படத்தோட கதை தமிழ் படத்துக்கு எப்படி செட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் நம்ம சக்சஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாமா, இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த ரிவ்யூல இருக்கு. எந்த ஒரு கதையையும் இம்பார்ட்டன்ட் சீனையும் நான் ரிவீல் பண்ணாம இந்த படத்தோட ரிவ்யூ பண்ண போறேன். ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட டைரக்டர் ஹச் வினோத் அவர்கள். இந்த படத்தை ஒரு ரீமேக் படமா பண்ணலாம்னா விஜய் சார் வினோத் சார் அப்ரோச் பண்றாங்க. ஆனா இதை வெறும் ஒரு ரீமேக் படமா இல்லாம யூனிட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை யார் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, பிரிக்கிறனால அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அதை எப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் மத்தியிலங்கிறத அந்த வெறுப்பு அரசியலை ரொம்ப அழகா இந்த படத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பக்கம் மாஸ் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொன்ன விதமா இருக்கட்டும், இந்த நல்ல மனசுக்கு வினோத் அவர்களை நிச்சயமா பாராட்டலாம். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஹீரோ நன் அதர் தென் தளபதி விஜய் அவர்கள். சாரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த படத்துல அவருக்கு ஒரு 52 வயசுன்னு சொன்னா 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லயும் படு எனர்ஜியா இருக்காரு. அது ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், காமெடி சீனா இருக்கட்டும், இல்ல எமோஷன் சீனா இருக்கட்டும், பிச்சு எடுத்திருக்காரு. இது நம்ம கடைசி படம் போற போக்குல ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல இதை டீல் பண்ணிட்டு போயிடலாம்னு எந்த ஒரு லெத்தாஜிக்கலும் காட்டாம ஒவ்வொரு சீனையும் தன்னோட நடிப்பு மூலமா தூக்கி நிப்பாட்டுறாரு. இவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத படம் ஃபுல்லா நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. தேர்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல விஜய் சாருக்கு பொண்ணா ஆக்ட் பண்ணிருக்க மமிதா பைஜு அவர்கள். இந்த படத்துல நடிக்கிறதுக்காகவே அவங்க பிறந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஃபியரோஃபோபியான்னு ஒரு டிசீஸ்னால சஃபர் ஆயிருப்பாங்க. அதுல அவங்க பயப்படுறப்ப காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த பயத்தை ஓவர் கம் பண்றப்ப காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், இல்ல பயத்தை ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ற ஆக்ஷன் அண்ட் ஸ்டன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். நடிப்புல நவரசத்தையும் காட்டிட்டாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜா விஜய் சாருக்கு ஈக்குவலா நடிக்கக்கூடிய ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். ஒரு படம் நம்ம மதுரையில் நடக்குதுன்னு காட்டுறோம் அப்படின்னா அது மதுரையில் போய் ஷூட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த படத்தோட செட் ஒர்க்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மதுரைங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும். ஆனா இந்த படத்துல மதுரைன்னு காட்டின எந்த காட்சியுமே மதுரையில் எடுக்கலப்பா, ஏதோ ஒரு செட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஸோ மேக்கிங்ல அது ஒரு சின்ன குறைபாடாக தான் படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. செகண்ட் நெகட்டிவ், இந்த படத்துல உள்ள லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது லாஜிக்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. சீன் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா தெரிஞ்சா போதுங்கிறது ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா ஓரளவுக்கு அது லாஜிக் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்துல பல இடங்கள்ல காட்டுது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த படத்துல குறையே இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்ல, இந்த படத்துல வெறும் குறை மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்ல. சில பல குறைகள் இருந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பிகாஸ் ஆஃப் குட் சோசியல் மெசேஜ் நிறைய இந்த படத்துல இருக்கு, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது போக நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான எலமெண்ட்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தாண்டி 30 வருஷமா நம்மளை கடுமையா என்டர்டெயின் பண்ண ஒரு ஹீரோவோட கடைசி படம் அப்படிங்கிற அந்த அனுதாபத்தினால மட்டும் இல்ல, இந்த படத்துல நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த ஜனநாயகன்.